இதை இஸ்லாம் தான் பற்றி பிடிச்சு செய்யணும். ஆனா ஒரு மாற்று மத சகோதரர் செய்கிறாருன்னு சொன்னா நம் சமூகம் எங்க போய்கிட்டு இருக்குது? நம் சமூகத்துல அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு ரமலானுடைய காலத்துல அசத்து கூட தெரியும், இங்க ஒரு சகோதரர்கிட்ட கேட்குறோம் நோன்பாளிகளுக்குன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் இந்த ஜூஸ் உடைய விஷயத்துல கொஞ்சம் விலை கம்மி பண்ணுப்பா அப்படின்னு கேட்கும்போது, கம்மி பண்ண முடியல அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாப்புல. அப்ப நான் அந்த கடைக்காரரை நினைச்சு பார்த்தேன். அபுல் ஆலமீன் ஒரு சகோதர சமயத்தை சார்ந்தவன், அவனுக்கும் நம்ம மார்க்கத்துக்கு சம்மந்தமே கிடையாது. எந்த மார்க்கத்துல இது போன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, உனக்கு பிரியப்பட்டது நீ மற்றவங்களுக்கு கொடுண்டு, எந்த மார்க்கத்துல இது போன்ற அட்டவணை செய்யப்பட வேண்டுமோ அந்த மார்க்கத்துல இது போன்ற அட்டவணையை காணோம். ஆனா நம்முடைய தனக்கு விருப்பமானதை தன் முஸ்லிமான சகோதரனுக்கு விரும்பாத வரை உங்களில் எவரும் பரிபூரணமான மோமினாக ஆக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நீர் சொர்க்கத்தை விரும்புகிறீரா, நீர் சொர்க்கம் செல்ல விரும்புகிறீரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் பாட்னாரிடம் கேட்டார்கள். ஆம் என்றார். நீ உனக்கு பிரியமானதை உமது சகோதரருக்கும் பிரியப்படு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஜ்ரத் ஹாலித் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களின் பாட்னார் அறிவிப்பதாக அவர்களின் தந்தை வாயிலாக அறிவிக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத். நோயாளியை நலம் விசாரித்தல், 2 ஜனாசாவின் நல்லடக்கத்தில் கலந்து கொள்ளுதல், 3 நோன்பு வைத்தல், 4 ஜும்மா தொழச் செல்லுதல், 5 அடிமையை உரிமை விடுதல் ஆகிய 5 காரியங்களை எவர் ஒரு நாளில் செய்வாரோ அவரை அல்லாஹு தாலா சொர்க்கவாசிகளில் ஒருவராக எழுதி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை தாம் கேட்டதாக ஹஜ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நல்லடியார்களே, சகோதர வாஞ்சை என்பது ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான பண்பு. இந்த பண்பின் மூலமாகத்தான் ஒரு மூமின் உயர முடியும். சகோதரர்களே, தனக்கு என்ன பிரியமோ அதையே பிறருக்கும் பிரியப்படுவது, தான் பிரியப்படக்கூடியதை விட ஆக மட்டமானதை ஒருவருக்கு பிரியப்பட்டாரேயானால் அது ஒரு பெரிய அளவுக்குள்ள சவாபை தராது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தர்மத்துடைய விஷயத்தில் தன்னுடைய வேதத்தில் சொல்வான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்க என்ன பிரியப்படுறீங்களோ அதே பிரியத்திற்குரிய பொருளை நீங்க தர்மம் செய்யுங்க. நீங்க என்ன சாப்பிட்றீங்களோ அதே உணவை நீங்க மற்றவங்களுக்கும் கொடுங்க. ஆக மட்டமானதை நீங்க கொடுக்கும்போது மனித தன்மைக்கு மாற்றம் மட்டுமில்லை, தர்மத்துடைய சவாபுகள் கூட சில நேரத்தில் அடிபட்டு போகும். சகோதரர்களே, மிச்ச மீதியை கொடுக்கறதெல்லாம் தர்மம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மிச்ச மீதியை கொடுக்கறதுன்னு சொன்னா நாம சாப்பிட்ற உணவு மிஞ்சிச்சுன்னு சொன்னா அதை கொடுக்கலாம். வேஸ்டா, அதாவது என்ன சொல்றது, கெட்டு போன உணவுகள், 3 நாள் 4 நாள் வைத்திருக்கக்கூடிய உணவுகள், இந்த குப்பை பொறுக்க வர்றவங்க என்னன்னாலும் கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. நம்மள சில பேர் என்ன பண்றதுன்னு சொன்னா மட்டமான பொருட்களை அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்கள அப்படி கேவலமாகவும் நினைக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மனித உயிர் அல்லவா, ஒரு மாற்றாராக இருந்தாலும் நீங்க நேர கோயம்பேட்டுக்கு போனீங்கன்னா சென்மையா நகர் அந்த பகுதிக்குள்ள நுழையிறதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை ஒன்று இருக்குது. அதை கொஞ்சம் பாருங்க. அதுல பாருங்க, ஒரு மாற்றார், ஒரு மதம் தாண்டிய மனிதர், நம்முடைய மார்க்கம் இல்லாதவர், இந்த சகோதர சமயத்தை சார்ந்த சகோதரர் என்ன எழுதி போட்டிருக்கிறாருன்னா, அதுல ஒவ்வொருத்தங்கள் ஒவ்வொரு கேட்டகரியை போட்டிருக்கிறார். துப்புரவு தொழிலாளர்கள் அப்படின்றவங்க, துப்புரவு தொழிலாளர்களுக்கு டீ 5 ரூபாய், டீ 5 ரூபாய். திருநங்கைகளுக்கு காசு கிடையாது. அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கும் காசு கிடையாது. அதே போல தாய்மார்கள் பால் கேட்க, அதாவது பால் வேணும் குழந்தைக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கும் காசு கிடையாது. பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது, இது தொண்டு தொட்டு எங்க அப்பாரு செய்தது, எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுல ஒரு பெரிய அளவுக்கு எங்களுக்கு பெனிஃபிட் இல்லைன்னா, துப்புரவு தொழிலாளர்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் வருவாங்களா அந்த கடைக்கு. 5 ரூபான்னும் போது சாதாரண விஷயம் தானே. 5 ரூபாய் கொடுத்து என்ன செய்யறாங்க, சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே சலுகை. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, அவர் அவங்களுக்குன்னு தனி கிளாஸ் வைக்கல, அவங்களுக்குன்னு சொல்லி தனி வகுப்பு வைக்கல, அவங்களுக்குன்னு சொல்லி தனி இருக்க வைக்கல.
எல்லா மக்களோடு கலந்து தான் அவங்க நிற்கிறாங்க. அவங்களுக்கும் கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கும் கொடுக்குறாரு. நான் என்ன சொல்ல வர்றேன்டா, இதை இஸ்லாம் தான் பற்றி பிடிச்சு செய்யணும். ஆனால் ஒரு மாற்று மத சகோதரர் செய்கிறாருன்னு சொன்னால் நம் சமூகம் எங்கே போய்கிட்டு இருக்குது? நம் சமூகத்தில் அப்படி ஒரு சூழ்நிலையே இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு ரமலானுடைய காலத்தில் அசத்து கூட தெரியும், இங்கே ஒரு சகோதரர்கிட்ட கேட்குறோம் நோன்பாளிகளுக்குன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் இந்த ஜூஸுடைய விஷயத்தில் கொஞ்சம் விலை கம்மி பண்ணுப்பா அப்படின்னு கேட்கும்போது, கம்மி பண்ண முடியலை அப்படி இப்படின்னு சமாளிக்கிறாப்புல. அப்போ நான் அந்த கடைக்காரரை நினச்சி பார்த்தேன். அப்துல் ஆலமீன் ஒரு சகோதர சமயத்தை சார்ந்தவன், அவனுக்கும் நம்ம மார்க்கத்துக்கு சம்மந்தமே கிடையாது. எந்த மார்க்கத்தில் இது போன்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்லையா, உனக்கு பிரியப்பட்டது நீ மற்றவங்களுக்கு கொடுண்டு, எந்த மார்க்கத்தில் இது போன்ற அட்டவணை செய்யப்பட வேண்டுமோ அந்த மார்க்கத்தில் இது போன்ற அட்டவணையை காணோம். ஆனால் நம்முடைய மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத மக்கள் இது போன்ற சேவைகளை செய்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம். நிறைய ஹோட்டல்ஸுகளில் முசாபிர்கள், கோவலத்தில் கூட பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது, முசாபிர்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு தேவையில்லை, வேண்டாம், காசு வேண்டான்னு சொல்லிட்டு என்ன போட்டிருக்கிறாங்க, அதில் போட்டிருக்கிறாங்க முசாபிர்களுக்கு இலவசம், உணவு இலவசம், மற்றவங்களுக்கும் சலுகை. இப்படி ஒரு முகப்பத்தோட தன்னுடைய வியாபாரத்திலும் கொஞ்சம் முன்பின் இரக்கத்தை அரிதாரமாக பூசிக்கொண்டு செயல்படும் போது அந்த வியாபாரத்தில் பரக்கத்து உச்சகட்டத்தில் நிற்கும். ஏன்னா எத்தனை பேர் வாழ்த்திட்டு போவான், நல்லா பாருங்க, எத்தனை பேர் அவனை வாழ்த்திட்டு போவான். இதுதானங்க வாழ்க்கை. 4 பேர் வாழ்த்தத்தக்க விதத்தில் வாழ்ந்துட்டு போறது தான் வாழ்க்கை. பணம் காசை சேர்த்து, சொத்து சுகத்தை சேர்த்து பெரிய புரட்சி பண்ண போறேன் அப்படின்றதுலாம் ஒன்றுக்கு கூட ஆகாது. அதை வைத்து ஒன்றும் செய்யவும் முடியாது. இப்படி ஒரு அழகான ஒரு வாழ்வியலை நம்ம கடைபிடிக்கணும்னு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சொன்ன வார்த்தைகளை சொன்னாங்க. ஆக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பிரியமானதை பிறருக்கும் பிரியப்படக்கூடிய விசாலமான குணமுள்ளவர்களாக, பிறருடைய உணர்வுகளை புரிந்து உதவி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக.